கிளாஸை வச்சுட்டு சீக்கிரம் வா. நம்ம ஆளு செம்ம மூடில் இருக்காரு. இன்னைக்கு நமக்கு ஜாலி தான். நம்மளை நம்ம பார்க்கும்போதே கும்முன்னு இருக்கமே. நம்ம ஆளு பார்த்தா இன்னைக்கு காலி தான். என்னங்க என்னங்க என்னடி சீக்கிரமா வர சொன்னீங்க? சீக்கிரம் தூங்குறதுக்கு தான் சொன்னேன். போடி போ. சொல்லுடி. என்னத்த சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏண்டி ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, மனசு சரியில்லை. ஏன் என்னாச்சு? எல்லாம் புருஷனை பற்றி தான். என்ன சொல்றது, எவ்வளோ கிளாமராக மேக்கப் போட்டு அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவருக்கு என் மேலே ஆசையே வர்றதில்ல போல. அடி பைத்தியக்காரி, இன்னுமா உனக்கு புரியல? உன்னை பிடிக்கலனா வெளியில யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒத்து வந்தா பாரு, இல்லனா ஓரங்கட்டிட்டு வேற வண்டியை ஓட்டப்பாரு. சித்தி, இது தப்பு இல்லையா? தப்புன்னா இங்கே எல்லாமே தப்பு தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழணும்னா கண்ணு தெரியாத புருஷனும் காது கேட்காத பொண்டாட்டியும் தான் வாழணும். எனக்கு துணி காய போட வேண்டிய வேலை இருக்கு, நீ ஃபோனை வை. டேய் சொல்கிற ஆனந்து. டே மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ்ரா. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்னை ட்ரைனிங்காக 6 மாதம் பெங்களூர் அனுப்புகிறாங்க. ஏய் சூப்பர்ரா. அது மட்டும் இல்லை, ட்ரைனிங் முடித்த கையோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபாரின் தான். டேய் என்னடா சொல்கிற? உண்மையிலே சூப்பர் மேட்டர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ரா. டேய் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ட்ரீட்லாம் கிடையாதா? கண்டிப்பாக இருக்குது.
நீ நேராக வேலையை முடிச்சுட்டு நம்ம செந்தில் ஃப்ளாட்டுக்கு வந்துரு. ஓகேவா மச்சான்? லேட் பண்ணிடாத. அம்மு, என்னங்க இன்னும் காணோம்? எப்போ வருவீங்க? சாரி பானு, மேனேஜரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு சின்ன மீட்டிங் வச்சிட்டாரு. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கிறியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? நம்ம கல்யாண நாளுங்க. ஓகே ஓகே, எனக்கு கல்யாணம் நாள்லாம் நல்லா தெரியும். நான் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி. புரிஞ்சுக்க பானு ப்ளீஸ். வை, நான் வந்துடுறேன். வாடா. ஃபோனில் யார்ரா? ஆமாம், செந்திலுங்க? ஃபோனில் என் பொண்டாட்டி. ஆ, இன்னைக்கு கல்யாண நாளாம். வீட்டுக்கு வர சொல்லி ஒரே நை 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 டேய். இருக்காடா. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க? கல்யாண நாள்னா அங்கே இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க? டேய், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போடா. டேய் சும்மாறா, பெரிய கவர்னர் வெட்டிங் டே கொண்டாடுறதுக்கு. நானே ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஃபீலில் இருக்கேன், நீ வேற. டேய், ஏன்டா உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஒருத்தைய காதலிச்சேன், அவளை விட்டுட்டு எங்கள் வீட்டில் வேற ஒருத்தைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் அவளுக்கு எனக்கு ஒரு உடன்பாடே இல்லைடா. ம், அப்படியா? ஆமாம், செந்தில் எங்கன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. அவன் ஊருக்கு போயிட்டான்டா. போகும்போதே சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். இந்தா நீ அடி. Cheers. எஸ்கியூஸ் மீ, என் பேர் ரவி. ஆனந்தோட ஆஃபீஸில் தான் கூட வேலை பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்கள் பெட்ரூம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். டேய், ஆடாம வாடா. சபா, இவ்வளோ வெயிட் இருக்கான்.
உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்கள் வாஷ்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ம் எங்கே இருக்குது? மேடம், நான் கிளம்புறேன். ம் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் ஒன்று சொல்லலாமா? ம் சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் கல்யாண நாள் தானே, கரெக்டா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் உங்களுக்கு திருமண நல்வாழ்த்து சொல்லலாமா? ம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறமாவது என் வாழ்க்கை மாறுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் உங்களுக்கு கல்யாண பரிசு தரலாமா? ம் கொடுங்க. பவர் ஆஃப் ஆயிடுச்சிங்க. அப்படியா? சரிங்க, நான் கிளம்புறேன். வரேங்க. என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா நான் எப்படிங்க தனியா இருக்கிறது? என்னையும் கூட கூட்டு போங்க. என்ன பண்ண இப்படி பைத்தியக்காரந்தனமா பேசுற? நான் பிக்னிக்கா போகிறேன்? ஆஃபீஸ் வேலையா வெளியூர் போகிறேம்மா. உன்னை எப்படி கூட்டி போக முடியும்? ஓ, இங்கே பாரு பானு, எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு என் சித்தி பையன் ஜெகனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். சரியா? ம் நான் போயிட்டு வரேன். அம்மா பாய். Bye. பத்திரமா இரு.
ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஆஃபீஸில் ஒர்க்கு. அவரு கிளம்பிட்டாரு. தெரியுமே, இப்போ தான் ஃபோன் பண்ணான். ஏர்போர்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னான். அப்புறம் சொல்லுங்க. நேற்று நான் கொஞ்சம் போதையில் ஓவராக தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்போ நீங்க போதையில தான் என் கூட சந்தோஷமா இருந்தீங்களா? ச்சே, நான் என்னமோ நினைச்சேன். சாரிங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். பானு, பானு, ஹலோ. பானு, பானு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேள. ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என் மேல போதைனால தான் ஆசை வந்துச்சுன்னு. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்போ உன்னை நான் கல்யாண சேலையில் பார்த்தனோ அப்போவே நான் படார்னு பஞ்சர் ஆயிட்டேன். நீ ஒரு தங்க சிலை தெரியுமா? நீ அவ்வளோ அழகு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, போதையிலே சிறந்த போதை பெண் போதைன்னு. நல்லா பேசுறீங்க. ஓகே பாய். ஏங்க, ஏங்க, யாரோ வந்துட்டாங்க. என்ன சொல்ற?
அண்ணி, ஏன் கதவு திறக்க இவ்வளோ நேரம்? அது தூங்கிட்டேன்ப்பா. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, தூங்கிட்டேன்னு சொல்கிறீங்க? அது வந்து ம், அது வந்து அண்ணி, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் சும்மா காமெடி பண்ணேன். உள்ள வாங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். ஏ ரவி, என்ன? அவரோட சித்தி பையன் இங்க வந்திருக்கான். அப்படியா? நான் சொல்ற வரைக்கும் வீட்டு பக்கம் வந்துடாத. ஏன், எதுக்கு? நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி, நான் வச்சிரவா? ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. காஃபி குடிச்சிட்டு இருங்க. நான் குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து டிஃபன் பண்ணி தர்றேன். அண்ணி, ஆ என்ன அப்படியே வந்துட்டீங்க? ம். அது அது உங்க அண்ணன் நானும் மட்டும் இருக்கமா, அந்த பழக்கத்தில் அப்படியே வந்துட்டேன். ஓ, அப்படி ஒரு பழக்கம் இருக்கா? பாத்ரூமை திறந்து போட்டு குளிச்சிங்களா இல்லை சாத்திட்டு குளிச்சிங்களா? ஏன், திறந்து போட்டு குளிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? வந்து பார்த்துருப்பேன். ஏய், உனக்கு எப்பவுமே காமெடி தான். ஏய், ச்சே, என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வெளியே போடா. ஏய், 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 இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனால தான் வந்தேன். ஏ லூசு, அந்த பையன் எங்க இருக்கான்?
தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். உனக்கு சொன்னா புரியாதா? யாரோ வந்துட்டாங்கடா. உள்ள போடா, கீழே போடா, கட்டிலே கீழே போடா. நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. இப்போ இப்போ இங்க எதுக்கு வந்த? எனக்கு எனக்கு உன் நினப்பாவே இருக்கு. அதான் வந்தேன். ஜெகன், நீ தப்பு பண்ற. இப்படி பண்ணிட்டு இருந்தீன்னா உன் அண்ணங்கிட்ட நான் சொல்லிடுவேன். நானும் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? உனக்கும் இன்னொருத்தனுக்கும் தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வச்சிரவா? இப்போ நான் சொல்கிறது கேட்குறது தவிர உனக்கு ஒரு வழியே இல்லை. நாம் இப்போ வருவோம்னு நம்ம பொண்டாட்டி எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. இப்போ திடீர்னு அவன் முன்னாடி போய் நின்னோம், அவள் அப்படியே ஷாக் ஆயிடுவா. வேணாம் ஜெகன், வேணாம். இதெல்லாம் தப்பு. வேணாம். டேய், என்ன காரியம் பண்றீங்க? ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை சின்ன பையனா நினைச்சனடா. சின்ன பையனா? பெரிய பையனா இருந்தால் பரவாயில்லையா? என்னோட பெரிய பையன் எங்கே ஒருத்தர் இருக்கான், கூப்பிடவா? ஏய், வெளியே வாடா. டே வாடா. என்னாச்சு? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போலாம். யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. என்னங்க?